காய்ஸே மணி 6 ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் போகும் போல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. காய்ஸே ஹாய், எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில், முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். போன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து போனை கொண்டு போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆர்ச் அது வரைக்கும் வருது. எதுக்கு வருதுன்னே தெரியல. எதுக்கு இந்த ஆர்ச் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆச்சு கிடையாது, போற வழி. நான் என்ன நினைக்கிறேன்னா, மழை வெயில் அடிக்கக்கூடாது, மக்கள் போற வர மக்களுக்கு பக்தர்களுக்கு ஆமா கஷ்டம் கொடுக்காதுன்னு போட்டிருக்காங்க. ஆமா ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா வண்டிலாம் போயிட்டு வரலாம். என்ன சார் நான் பைக் என்னங்க சார் உங்க கார் சார் அலோட். என்னங்க சார் உங்க சட்டம்? சைக்கிள் டியூப்லாம் போலாம், முன்னாடி போகுது. ஆனா ரொம்ப லாங். உள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரெடி மலை ஏற்றி இறக்கிட்டாங்க. ஆக்சுவலி உள்ளே ஃபோன் அலௌட் இல்லை. உங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபோனை ஸ்பை மாரி நான் கொண்டு போக போகிறேன். இது எப்படியோ வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. முன்னாடியா பின்னாடி 1/2 கிலோமீட்டர், முன்னாடி 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர், மொத்தம் 1 கிலோமீட்டர். என்ன எண்டு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது ஒரு எண்டே இல்லையா காய்ஸே? எப்படியோ 1 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்தே வந்து இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினாக கட்டின ஆர்ச்சா. ஆர்ச்சி ஃபுல்லாக பழைய மாடலில் இருக்குது. பழைய கலர், பச்சை கலர், அங்கே ப்ளூ கலர். இங்கே என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குதுன்னா, சாமி பொருளை தவிர ஒரு விளையாட்டு பொருளாக இருக்குது. முருகர்கிட்ட எல்லாம் குழந்தை பசங்க தான் கூப்பிட்டு வருவாங்க. நீங்களே பார்த்தீங்களா, ஃபுல்லாக விளையாட்டு பொருள் தான். கோயில் எதுக்கு விளையாட்டு பொருள்? இதுக்கான பதில் சொல்லுங்கள். அந்த இடத்துல மயில் முருகரே காட்சி இருக்க மாதிரி. பாத்தீங்களா எவ்வளவு பொம்மை சாமான் அதிகமா இருக்குது. கோவில்ல எதுக்கு பொம்மை சாமான்? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ரொம்ப தூரம் நடந்து வரோம். பார்க்கலாம் காய்ஸ். முருகன் கோயில் வரப்போகுது. ரைட்ல போயிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதை வந்துருச்சு. உங்களை காத்து கொண்டு இருந்த திருப்பத்தூர். இங்க நிறைய வழி வருது. இதுல பூந்து போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. எது வரைக்கும் போகும்னு தெரியல. எவ்வளவு தூரம் கேமரா எடுத்துட்டு போக முடியும்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தமிழ் கடவுளை பார்த்தே ஆகும் கைஸே. சொல்ல வந்தேன். தண்ணி வரக்கூடாதா? இதை போட்டு நிப்பாட்டினாங்க. இப்ப அந்த கல் எங்க வரும்? அதுதான் என்ன சொன்ன, அந்த கல்லுக்கு மேல கடலுங்க. ஆமாண்டா, அது வரக்கூடாதுன்னா தடுத்து தானே நிறுத்திக்கிறாங்க இது எல்லாத்தையும். இங்க ஸ்டார்ட் ஆகும் பொது தரிசனம். இது மேல ஏறி இப்படி வந்து அந்த பக்கம் போய் சுத்தி கோயில சுத்தி உள்ள வரும். போன வருஷம் மழைக்கு இங்கெல்லாம் தண்ணி இல்லை, நடந்தது இல்லை. மழை வந்தா எப்பவுமே வேற இதுதான் புது விஷயம். மழை வந்தா மேஜிக் வேற. இந்த பியூட்டி இந்த இறங்கி வரும்போது மேல் நோக்கி இருக்கும் கடல். ஒன்னா ரெண்டாவது அடிக்கடி விடுவாங்க கடல். காய்ஸே ஒரு வழியா திருச்செந்தூர் பிள்ளையார் கோவில், சாரி இது திருச்செந்தூர் முருகர் கோயில வந்துட்டு முருகரையும் பார்த்துட்டு, முருகர் அழகா இருந்தார். வெள்ளையா சிரிச்ச முகத்தோட. இல்லண்ணா முருகர் அழகா சிரிச்சுட்டு என்ன மாரியே வெள்ளையா இருந்தாரு. ஸோ கண்டிப்பா வந்தீங்கன்னா முருகரை மிஸ் பண்றாங்க. முருகரை விட பெருமாள் செம்ம ஹைலைட்டா இருந்தாரு. அதே மாதிரி கோவிலுங்கிற உள்ள ஸ்ட்ரக்சர், பில்லர்ஸ் எல்லாம் சூப்பரா செதுக்கி இருந்தாங்க. நீங்க இதுல கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய 2 விஷயம். உள்ள இருக்கிற முருகர் சிலையை பாருங்க.
இது வரைக்கும் நீங்க எந்த கோயிலும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அழகா இல்ல இந்த முருகன் அழகா இருந்தா பாத்தீங்களா, வெள்ளையா சிரிச்ச முகமா. விபூதி காப்பு அது பண்ணாங்க. ஓகே, நாங்க பார்க்கும்போது விபூதி காப்பு பண்ணிருந்தாங்க போல இருக்கு, வெள்ளையா இருந்தாரு. எனக்கு அதுக்கப்புறம் பிடிச்சது வந்து பெருமாள் ஒரு 3 லேடிஸ் மேல பத்திருந்தாரு. அவங்க யார் யாரு? அவங்க யார்? லக்ஷ்மியா? லக்ஷ்மி அங்கே போட்டு இந்த பேரு படிக்க வேண்டியது. இன்னும் 3 பேர் இருந்தாங்க. கூட ஒரு பூனை இருந்தது. அந்த பூனைக்கு மட்டும் தான் உயிர் இருந்தது. நல்லா இருந்தது. சோனி அந்த பூனை 500 போனேன். நிறைய விஷயம்லாம் இருக்குது. 500 ரூபா கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம். 1000 ரூபாய் கொடுத்தா சாமி கிட்ட 1000 ரூபா கொடுத்தா சாமி கிட்ட போலாம். 1500 ரூபாய் கொடுத்தா சாமி கிட்ட போய் உக்காஞ்சிக்கலாம். 10 ரூபா கொடுத்தா விபூதி தராங்க. 100 ரூபாய் கொடுத்தா கயிறு தராங்க. கயிறு வாங்கினா 100 ரூபாய் கொடுத்தா அந்த கயிறு தராங்க. நல்ல விஷயம். இதோட இதான் ஹைலைட் ஒன்று இருக்குது. சின்ன ஐயர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா கையில 3 கட்டப்பை எடுத்துக்கிறாங்க. யாருக்கிட்ட வேணும்னு கேட்டு அதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? இல்ல அதுதான் 500 ரூபாய். 500 ரூபாய் கட்டப்பை கிடையாது. இல்ல கட்டப்பை காசு. கட்டப்பை காசு 100 ரூபாய் கிடையாது. எவ்வளவு காசுன்னு தெரியல. 1000 ரூபாய் கொடுத்தா கிட்ட உள்ள போய் பார்த்துக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் பார்த்துருவோம். 1000 ரூபாய் வந்து இதோட கொடுமை என்னன்னா பொது கரிசனப்பா எப்படி ஓடுறாங்க. இல்ல இதோட கொடுமை என்னன்னா சாமி தான் பொது தரிசனம். இது 100 ரூபாய் தரிசனம். இது பொது தரிசனம், அது 100 ரூபாய் தரிசனம். கொடுமை என்னன்னா சாமி தான் வந்து தரிசனம் பண்ணோம். ஆனா நம்ம எல்லாரும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்னன்னா சும்மா வந்தா தூரமா பார்க்கணும், 100 ரூபாய்க்கு தான் கிட்ட பார்க்கணும். சரி அப்படியே இதையும் போட்டோ எடுத்துக்கோ. இதையும் அப்படியே காட்டு. வியூவர்ஸ்க்கு இதையும் காட்டு. இது மாதிரி எவ்வளவு எனக்கு பிடிச்சது இதுவும் உள்ள இருக்கிற முருகர் பெருமாள் சிலை தான். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்தா பாருங்க. கேமரா காட்டு. பேக் கேமரா. அது உட்காந்துருக்குல்ல மயில் தெரியுது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் திருச்செந்தூர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திருச்செந்தூர் முருகர் கோயில். நெக்ஸ்ட் விளாக் எங்க போறோம்னு தெரியல. கைஸே வாட்ச், ஸ்டே டியூன்.